ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு சான்சன் கிளம்பி பார்க்க போகிறோம். நான் நேற்று தான் பிடிசியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $79,000 வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தது. பட் சடனாக அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகி திரும்பவுமே $76,000 வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ எதனால் பிட்காயினோட ப்ரைஸ் இந்த $79,000 வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கிராஸ் பண்ண முடியல. அண்ட் கம்மிங் டேஸில் பிடிசி திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. அண்ட் ஆல் காயின்ஸில் எதனால் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், நேற்று காலையில் பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 79,400 கிட்ட வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிருந்து. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே $76,350 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 4% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த டம்ப்னால என்ன ஆயிருக்குன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி கம்ப்ளீட்டான ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இந்த டபுள் டாப்போட நெக்லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ரொம்ப ஒரு பேரிஷான ஒரு பேட்டர்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அண்ட் இப்போ பிட்காயினோட 4 hour டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இருந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ அந்த ட்ரெண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் 4 hour டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 50 EMA 20 EMA இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுனுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ பிட்காயினுக்கு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியா எங்கே வருதுன்னா $74,000 to $73,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். அண்ட் பிட்காயினோட ப்ரைஸ் எதனால இந்த $79,000 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ண முடியலனா வீக்லியில் 20 EMA அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம், வீக்லியில் 20 EMA ரீக்ளைம் பண்ணால் மட்டும்தான் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா சேஃபர் ஜோனுக்குள்ளே போய் கம்மிங் டேஸில் இன்னும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுக்கணும். பட் இங்கே பார்க்குறப்ப பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸாக பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் பிட்காயின் ஏப்ரல் மந்த் இப்போ வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மந்தாக தான் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ வரையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12% வரையும் பம்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ மார்ச் மந்த் வந்து ஒரு 1.81% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 12% மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபர் ஜோனுக்குள்ளே போனோம், கம்மிங் டேஸில் நல்லா பம்ப் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 EMA ரீக்ளைம் வந்து பண்ணோம். சப்போஸ் அப்படி பண்ணலன்னா கண்டிப்பாக திரும்பவுமே பிட்காயினோட ப்ரைஸை ஒரு $74,000 திரும்பவுமே அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $68,000 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ வார பொறுத்தளவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் அட்டாக் பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. பட் அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வரமாட்டேங்குது. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆகும்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைனோட வார் எத்தனை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுமே இப்போ வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க, பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் ஈரானோட வாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போதே. அண்ட் இப்போதைக்கு பிட்காயினை பொறுத்தளவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிஷாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ மோஸ்ட்லி திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனுக்குள்ளே பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். தென் பிடிசி லாஸ்ட் 4 வீக்ஸாக என்ன தான் நல்லா பம்பாக இருந்தாலும் ஆல் காயின்ஸில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு பம்ப் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு மேஜர் ரீசன் என்னென்னா பிட்காயின் டாமினன்ஸுமே கூட சேர்ந்து பிட்காயின் கூட வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ டாமினன்ஸ் 60% மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இருந்தாலும் பயங்கரமான ஒரு பிரேக் அவுட் கொடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60.67% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பம்ப் வந்து ஆயிருக்கேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூ வந்து ஆகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாமினன்ஸ் 61% வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வந்து போகும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பிட்காயின் டம்ப் ஆகி டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து ஆகக்கூடாது. ஸோ பிட்காயின் டம்ப் ஆகுதுன்னா டாமினன்ஸுமே எப்படியாவது டம்ப் ஆனால் மட்டும்தான் ஆல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ எப்படியாவது இந்த டாமினன்ஸ் திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஃபால் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் எத்திரியமோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $2,500 இல்லை $2,700 இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம பொறுத்து இருந்தே பார்க்கலாம் கம்மிங் டேஸில் டாமினன்ஸில் என்ன மாதிரியான மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், காரணம் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணாத வீடியோ வந்து மேக் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்துட்டு எல்லாரும் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்னு உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.